அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அவதூறு புறம் ரெண்டு இருக்குது. அவதூறுக்கும் புறமுக்கும் என்ன வித்தியாசம்? அவதூறுனா ஒருத்தரை பற்றி இல்லாதது சொல்கிறது, புறம்னா அவங்க செஞ்சதை சொல்கிறது. நம்ம புறமும் சொல்லக்கூடாது, அவதூறும் சொல்லக்கூடாது. அவதூறு சொல்கிறதும் மிகப்பெரிய பாவம், புறம் சொல்கிறதும் ஒரு மிகப்பெரிய பாவம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொன்னார், புறம் பேசுறது தவறா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வாங்க ஒரு 10 கோழி ரெக்கைகள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 10 கோழி ரெக்கைகள் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ இதை ஒரு வீட்டு கதவுல சொருகுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டு கதவுல சொருகுறாங்க. சொருகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. வந்துடுறாங்க. அடுத்த நாள் போய் அந்த ரெக்கைகளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரெக்கைகள் இல்லை, பறந்து காற்றுல பறந்து போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவரால் கலெக்ட் பண்ணிட்டு வர முடியல. அப்போது அவர் சொல்கிறாரு, ஒரு புறத்தை நீங்கள் சொல்லும் போது அது நாளடைவில் எல்லா இடமும் பரவிடுது. அப்போது அதை உங்களால் திருப்பி எடுக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் ரெக்கை எப்படி எடுக்க முடியலையோ அதே மாதிரி புறத்தை உங்களால் எடுக்க முடியாது. அதனால நீங்கள் புறம் பேசாதீங்க. புறம் 4 பேருக்கு போயிட்டு 4 வித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு பாவமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றியும் புறம் சொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அவதூறு சொல்கிறது அதை விட மிகப்பெரிய பாவம். இருக்கிறதையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது, இல்லாத விஷயங்களை சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு உள்ளாகிறோம். நம்ம மிகப்பெரிய பாவங்களில் இது ஒரு பாவம். அதனால் பாவத்திலேருந்து நம்ம தவிர்த்து இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்.